ஹை ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், டுடே கரண்ட் அஃபேர்ஸ். ஆஷா போஸ்லே அப்படிங்கிற ஒரு பாடகி, அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான பாடகி. அவங்க வந்து காலமாயிட்டாங்க. அவங்க வந்து என்னென்ன விருதுகள் பெற்றிருக்காங்க அப்படின்னா, பத்ம விபூஷன், தாதா சாஹிப் பால்கே விருது, இதெல்லாம் வந்து சினிமாவில் மிகப்பெரிய உயரிய விருது, இதெல்லாம் வந்து பெற்றிருக்காங்க. இவங்க வந்து என்னென்ன பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்னா, செண்பகமே செண்பகமே இந்த பாட்டு வந்து இவங்க தான் பாடியிருக்காங்க. அதே மாதிரி அலைப்பா இதே படத்தில், இதே மாதிரி நிறைய பாட்டு சொல்லலாம். தமிழ்லேயும் சரி, அவங்க ஆங்கிலத்துலேயும் பாடியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹிந்திலேயுமே இவங்க வந்து நிறைய பாட்டு வந்து பாடியிருக்காங்க. அடுத்து ஆசிய பேட்மிண்டனில் வந்து சீனா நிங்போ நகர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் நடந்திருக்கு. இதில் வந்து ஆயுஷ் ஷெட்டி, அவங்க வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. ஷியூகி, இவங்க வந்து சீனாவை சேர்ந்தவங்க. இதில் யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா சீனா. இது வந்து ஆடவர் ஒற்றையர் பிரிவுக்கான விளையாட்டு போட்டி. இதில் வந்து நம்ம இந்தியா வந்து தோல்வி அடைஞ்சதுனால வெள்ளி பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை தினம் இன்னைக்கு ஏப்ரல் 13 வைசாகி டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவோம். அறுவடை திருநாள். பஞ்சாபில் தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜெனரல் டயர் அவர் தானே சுட்டு கொண்டிருப்பார். இன்றைக்கி வந்து 107வது ஜாலியன் வாலாபாக் நினைவு தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. சமீப காலமாக மகளிர் இடஒதுக்கீடு பற்றி நம்ம நாரிசக்தி அப்படிங்கிறது ஒரு இதை வந்து கேள்விப்பட்டுகிட்டே வருவோம். இந்த நாரிசக்தி வந்தன் சம்மேளனம்னா வந்து மீட் அந்த மாதிரி ஒரு பொருள். மாநாடு நடக்கு எங்கே அப்படின்னா நியூ டெல்லியில். அங்கே வந்து நம்ம பிரதமர் உரையாற்றுறாரு. அங்கே வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் பற்றி, அதை எப்படி அமல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும், 2029 வந்து ஒரு பொது தேர்தல் நடக்க போகுது, நாடாளுமன்ற பொது தேர்தல் நடக்குது. அதுக்கு முன்னாடியே வந்து எப்படி அந்த இதில் வந்து பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கறது தேர்தலில் அப்படிங்கிறதையும் இது வந்து சொல்ல வந்திருக்காங்க. இந்த இடஒதுக்கீடு பற்றின சட்டத்திருத்தம் என்ன அப்படின்னா 106வது சட்டத்திருத்தம். இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2023. நேற்று நான் கேட்டிருந்தேன் டேப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி. டேப்ஸ் அப்படின்னா இது வந்து தமிழ்நாடு ரிலேட்டடான ஒரு பென்ஷன் ஸ்கீம். நியூ பென்ஷன் ஸ்கீமை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருப்போம் டேப்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி. இது வந்து நிறைய டேப்ஸ் இருக்குது. இதில் நான் கேட்ட டேப்ஸ் என்ன அப்படின்னா தமிழ்நாடு ரிலேட்டடானது மட்டும்தான். சரியா? ஸோ இதே மாதிரி ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம எக்ஸாம் நான் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.